ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து பர்லிஸ் கான் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, குடும்ப பிரச்சனை காரணமாக நானும் என் மனைவியும் பிரிந்திருக்கிறோம். எங்களுக்கு 1.5 வயதில் பெண் குழந்தை உள்ளது. பிறந்ததிலிருந்து இதுவரை என் குழந்தையை நான் ஒரு தடவை கூட பார்க்க அனுமதிக்கவில்லை. எனக்கு என்னுடைய குழந்தை எனக்கு வேண்டும். பிள்ளையின் எதிர்கால வாழ்க்கையை கருதி நான் என்னுடைய குழந்தையை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மார்க்க அடிப்படையில் என்னுடைய குழந்தையை நான் வாங்கி வளர்ப்பது அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரிந்திருக்கிறோம் அப்படின்னா அவங்க விவாகரத்து ஆகிட்டோன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி விவாகரத்து ஆகிட்டா, கணவன் மனைவி விவாகரத்து ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு இடையில் அந்த கணவன் மனைவிங்கிற உறவு தான் விவாகரத்தை ரத்து செய்ய முடியும். அந்த உறவை தான் ரத்து பண்ண முடியுமே தவிர பெற்றோர் பிள்ளைங்கிற உறவை, தந்தை மகள்ங்கிற உறவை, தாய் பிள்ளைங்கிற உறவை அதை யார் ரத்து பண்ண முடியாதுல்ல. அது தந்தை தந்தை தான், புள்ள தான், அம்மா தான், மக தான். அதை ஒரு காலத்துலையும் மாற்ற முடியாது. அப்போ அதை என்ன பண்ணுறது? 2 பேருக்கு இடையில் விவாகரத்து ஆயிடுச்சுன்னா இப்போ பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளைங்களை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் இதில் மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. இந்திய சட்டப்படி எடுத்துக்கொண்டால் கூட இந்த இந்திய சட்டத்தில் இது ஆணுக்கு தான் பெண்ணுக்கு தான் எந்த வரையறையும் வைக்கல. அதுலேயுமே என்ன வச்சுருக்கிறாங்க, கேஸ் பை கேஸாக, கேஸை பொறுத்து, தேவையை பொறுத்து, யாருக்கிட்ட பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விசாரித்து அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பாங்க. அப்படி தான் இந்திய சட்டமும் சொல்லுகிறது. அதே மாதிரி மார்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதில் எப்படி வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட புகார் சொல்கிறாங்க. இப்போ என் பிள்ளை என் மடியில் படுத்து கிடக்குது, என் மார்பில் பால் இருந்துக்கிட்டு இருக்குது, அதாவது கை குழந்தையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் என் கணவர் என்னை விவாகரத்து பண்ணிட்டாரு, என்னிடமிருந்து என்னுடைய குழந்தையும் பிரிக்க நினைக்கிறார் அப்படின்னா பிள்ளையும் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்கிறாங்க? நீ தான் உன் பிள்ளையை வளர்க்குறதுக்கு நீ தான் தகுதியானவ. ஏன்னா புள்ள வந்து பால் இருந்துக்கிட்டு இருக்கிற பருவம். அப்போ பால் இருந்துக்கிற பருவத்தில் தாயிடமிருந்து பிரித்து தந்தை எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த பருவத்தில் பிள்ளையை வளர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு ஆணுக்கு இருக்காது. ஒரு பெண்ணை போல அது தாய்ப்பால் தேவைப்படுகிற அந்த பருவம் வேற. அப்போ நாம பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அந்த குழந்தையினுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் தானே. அப்போ இந்த நேரத்தில் குழந்தை தாயிடத்தில் இருப்பதற்கு தான் அதிக தகுதி இருக்கிறது, நீ தான் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் வேற திருமணம் செஞ்சுக்கிறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பொறுப்பு கணவரை நோக்கி வந்துடும். அப்போ கணவர் வந்து டிமாண்ட் பண்ணி எனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லி கேட்டார்னா அவருக்கு உரியதை நீ அவங்க கையில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வரும். கணவர் தான் பொறுப்பு. மார்க்க அடிப்படையில் பொறுப்பேற்று உணவுக்கு, அதனுடைய ஆரோக்கியத்திற்கு, அதனுடைய தேவைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குன்னு கேட்டால் ஆண் கையில தான், கணவருடைய கையில தான் இருக்கிறது. அப்போ வேறொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இந்த பொறுப்பாளரின் கையில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். இப்போ இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், குழந்தை வந்து பாலருந்துகிற பருவத்தில் தாயின் அரவணைப்பு தேவைப்படுகிற பருவமாக இருந்தால் அதில் தாயிடத்தில் இருப்பதற்கு தகுதி, நியாயம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, தாய் வச்சுக்கலாம். அதே குழந்தை கொஞ்சம் பெருசாகிடுச்சு, வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தை இடத்துல அந்த உரிமை மார்க்கம் கொடுத்துருச்சு. தாய் இடத்துல இருக்கணுமா தந்தை இடத்துல இருக்கணுமா என்று முடிவெடுக்கிற பொறுப்பு, ரைட்ஸ் யார் கையில் இருக்குன்னு கேட்டால் புள்ள கையில் தான் இருக்கிறது. இதே மாதிரி ஒரு வழக்கு நபிகளார் இடத்துல வருகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைய உட்கார்ந்துருக்குது, தாயும் இருக்காங்க, தந்தையும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கையை காட்டி சொல்கிறாங்க, இதோ உன்னுடைய அம்மா இருக்கிறாங்க, உன்னுடைய அப்பா இருக்கிறாங்க, நீ யார் பக்கம் போக விரும்புகிற? அந்த குழந்தை வந்து நான் எங்கள் அம்மா கூட போக விரும்புகிறேன்னு சொல்லி அம்மாவோட அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ குழந்தை கொஞ்சம் வளர்ந்து ஒரு முடிவெடுக்கிற அல்லது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிற, தான் எங்கே போகிறோம் என்பதை விளங்கி சொல்லக்கூடிய ஒரு ஏஜ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த முடிவு பிள்ளைங்களை சார்ந்திருக்கும். அதுக்கு முந்தைய பருவமாக இருக்கும் பட்சத்தில் தாயின் அரவணைப்பு தேவைப்பட்டால் தாயின் கரத்தில் ஒப்படைக்கு பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை தாய் கையில் ஒப்படைக்கிறது. தாய் கையில் இருந்தாலும் கூட அதற்கான பொருளாதார பொறுப்பேற்கிற பொறுப்பை கணவன் கையில தான் மார்க்கம் சுமத்தி இருக்கிறது. வாலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மாரூஃப். அவங்களுக்கு தேவைப்படுகிற உணவை, உடைய நல்ல முறையில் கொடுக்க வேண்டியது தந்தையின் பொறுப்பாகும் அப்படின்னு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த சுபலுக்கு எப்போ 1.5 வயசு நீங்கள் சொல்ற காரணத்தினால குழந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த பருவத்தில் தாயிடத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிறிது காலம் அவங்கள்ட்ட இருக்கட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் பெரியவங்க முன்னிலையில் உட்கார்ந்து பேசி குழந்தையுடைய ஒப்புதலோட தாயிடத்தில் இருக்கிறதா தந்தை இடத்துல இருக்கிறதா என்கிற முடிவை எடுத்துக்கொள்வது சால சிறந்ததாக இருக்கும்.